ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீன் குழம்புக்கு நான் சூட மீன் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஊற போட்டுடலாம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இப்போ இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். 5 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய் குழம்பு கொதிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கின பொடினால கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேறு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து மீன் மசாலா வந்து சேர்த்துடலாம். அந்த மீன் மசாலா எப்படி அரைக்கணும்னு என்னுடைய சேனல்லே வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். மீன் மசாலா இல்லாட்டா மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு வந்து சேர்த்துக்கலாம். மசாலோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். கருகிராமல் வதக்கி விடணும். மசாலா ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி ஊற போட்டிருந்த தண்ணி வந்து கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இல்லாதனால நான் சேர்க்கலை. இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து சேர்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய சேனல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. குழம்பு இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய குழம்பு வந்து தயாராகிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து கொதிச்சிச்சு. இப்போ அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் கொதிச்சிச்சு. இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன்லாம் உடையாமல் நல்லா சூப்பராக நம்ம குழம்பு வந்து தயாராகிடுச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு.